ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அகஸ்தியா நர்சரி கார்டன். நம்ம நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடம் டூர்மல்பேட் மெயின் ரோடு செஞ்சேரிப்புத்தூரில் ப்ளேஸ் ஆகிருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ரோஸஸ்ங்க. கலராக இருக்கக்கூடிய ரோஸ்கள் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம கார்டனவே ரொம்ப அலங்கரிக்கிற மாதிரி நிறையா கலர்ஸில் ரோஸ்கள் வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், செடிகள் பார்க்கும்போது நல்லா கலராக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க ரோஸ்கள். பாருங்கள் என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் இது பார்க்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள் ரோஸஸ் பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நம்மக்கிட்ட இப்போ தாங்க வந்து ஒரு 2-3 டேஸ் தான் ஆச்சுங்க. நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, செஞ்சேரிப்புத்தூர் சரௌண்டிங் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற ரோஸஸ் பிக் பண்ணிக்கலாம். ரோஸஸ்லேயும் நிறைய வெரைட்டி வந்திருக்குங்க. நான் இப்போ காட்டிகிட்ருக்கிறது வந்துட்டு ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஊட்டி ரோஸ் வெரைட்டி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்னுமே ரோஸஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. காஷ்மீர் ரோஸ் இருக்குங்க, அப்புறம் பன்னீர் பட்டர் ரோஸ் இருக்குங்க, அது போக 7 days ரோஸ் இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரோஸ் இருக்குங்க. ரோஸ்லேயே நிறைய ஒரு 5-6 வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்குங்க. பாருங்கள் நல்லா கலராக இருக்குங்க. பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரோஸஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா டார்க் ஆரஞ்சு கலர்லேங்க. ஒவ்வொரு செடியிலையுமே நிறைய மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ரோஸ் வந்து நிறைய பெட்டல்ஸோட அழகாக இருக்குது பாருங்கள். க்ரீம் கலரில் இருக்குங்க, க்ரீம் கலர்லேயும் இருக்குங்க ரோஸ். பார்த்திங்க அப்படின்னா அது ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்கள். இந்த ரோஸ்க்கெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டான ஒரு மண் கலவை போட்டு செம்மண்ணில் வச்சு இந்த இயற்கையான உரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இது நல்லா பூக்குங்க. அதுக்கப்புறமா இடையில ஒரு 15 days ஒன்ஸோ இல்லைனா 20 days ஒன்ஸோ டிஏபி அந்த மாதிரிக்கு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது செடிகளில் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க. செடியும் நல்லா க்ரோத் இருக்குங்க. அதே மாதிரி ரோஸ் பூத்துருச்சு அப்படின்னாவே அதை கட் பண்ணி எடுத்துடணுங்க. செடியிலேயே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்கள் வந்து அதிகமாக எடுக்காதுங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஏபி கொடுத்தீங்கன்னா நிறைய பூக்கள் எடுக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.